I'm Kavya, 59 HDCM from ICM Madurai. கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அது கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் பில்லராக இருக்கும். இந்த எஜுகேஷன் பில்லரால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, நம்ம கிளாஸ் ரூம் தியரிட்டிக்கல் அப்ரோச்சஸையும் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸையும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க கண்டிப்பாக. இதனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் டு இண்டஸ்ட்ரின்னு அவங்க போகையில் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை நாலேஜ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்சஸ்ங்கிற ஒரு பிரிட்ஜ் மூலமாக அது கண்டிப்பாக பில்ட் பண்ணும். இந்த இன்டிகிரேட்டட் ப்ராஜெக்ட் லேர்னிங் மூலமாக என்னென்ன யூஸ்ஃபுல்னஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தா, இதனால் கண்டிப்பாக அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எக்ஸ்பீரியன்ஸுங்கிற, அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று அவங்க கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் வர சேலஞ்சஸ் அண்டு ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குளோபல் கொலாபரேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகி அதை நம்ம கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அண்ட் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் இருக்கும் பை எஸ்டாப்ளிஷிங் திஸ் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டிஸ். தேங்க்யூ.